ஹலோ மக்களே, இன்னைக்கு நியூஸ் என்னென்னா, நம்முடைய ராகவா லாரன்ஸ் அவர்கள் அதாவது திருச்சி கிழக்கே நிற்க போகிறாருன்னு நிறைய போஸ்டர்கள் படித்திருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம். ஆனால் இன்னும் திடீர் திருப்பமாக இன்னொரு அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை எல்லார் மத்தியிலும், என் ரசிகர் மத்தியிலும் நான் நிச்சயமாக அறிவிப்பேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் இருக்க வச்சு நான் அந்த முடிவையும் அறிவிப்பேன் என்று சொன்னார். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். அப்புறம் என் வீடை தேடி வந்த என் ரசிகர்களுக்கும் மிகுந்த நன்றியையும் தெரிவித்தார். அடுத்தவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வாரதுன்னா வாங்க, எதுக்கு மக்கள்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னார், மக்களுடைய தீர்ப்பே இறுதியானது, நான் மக்களிடம் கேட்டு தான் வருவேன். எல்லாரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் தெரிவித்து கொள்கிறார். ஒரு சில பேர் கேட்க மாட்டார்கள் மக்களிடம், நான் மக்களிடம் கேட்டு தான் வருவேன், வரணுமா வர வேண்டாமா என்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, நான் என்ன நினைக்கிறேனோ அதுபடி தான் வாழ முடியும், மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி என்னால் வாழ முடியாது, அதுதான் நான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட்டாக சொன்னது, கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி என்னுடைய ஃபேன்ஸு மக்கள் எல்லாரையுமே ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன். அதனால் கண்டிப்பாக மக்களிடமும் என்னுடைய ஃபேன்ஸிடமும் கேட்டு தான் நான் அரசியலுக்கு வருவேன் என்று நம்முடைய ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனது முடிவை அறிவித்தார். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you all.